என்ன ஆனந்த், கார்லாம் சூப்பரா ஓட்டுறீங்க, நல்லாவும் மெயின்டைன் பண்றீங்களே. பின்ன தாரா மேம் கிட்ட ஒர்க் பண்றதெல்லாம் சும்மாவா? மியூசிக் சென்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. தீபக் நல்ல பட்டா போடுற. தேங்க்யூங்க. ஆனந்த், அந்த கடையில கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? தனி பாட்டில் வாங்கிக்கலாம். 4 பாட்டில் வாங்கி 4 டோர்லயுமே வச்சாச்சு. எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமே. எல்லாமே டிக்கில இருக்கு. ஃப்ரூட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கு. எப்ப வேணும்னு சொல்லுங்க, எடுத்துக்கலாம். ஏங்க யாருங்க நீங்க? போற போக்க பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி கெட்டி சட்னி, அப்புறம் மதியானத்துக்கு புளி சாதம்லாம் கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க போலயே. மெனுலாம் கரெக்டா சொல்றீங்க. எல்லாமே வாங்கியாச்சுங்க. தாரா மேடம் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவேன். வாவ், தாரா மேம் சூப்பர். இந்த பாருங்கம்மா, அவங்கள பத்தி பேசணும், பேசி வாய மூடுறதுக்குள்ள கால் பண்ணிட்டாங்க பாருங்க. ஏய், ஸ்பீக்கர்ல போடுறா. ஸ்பீக்கர்ல போடுறா. என்ன தாரா மேம் இப்படி பண்ணிட்டீங்க? இப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரை கொடுத்தது இல்லாம அதுக்கான டிரைவரையும் கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு வயித்துக்கு வஞ்சனை பண்ண கூடாதுன்னு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அன்னபூர்ணி மேம் நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? நான் இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, கோவில் பக்கத்துலயே ரூம் புக் பண்ணிருக்கேன். ஆனந்த் கிட்ட டீடைல்ஸ் அனுப்பியிருக்கேன். போன உடனே நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிடுங்க. ரூமா? ஐயோ தாரா மேம், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே மயக்கம் வந்துரும் போலயே. ரூம்லாம் புக் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. ஏங்க என் ஃபேமிலிக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்க? அண்ணா என்ன அப்ப நான் உங்க ஃபேமிலி இல்லையா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ நம்ம வீட்டு பொண்ணுதாம்மா. நீயும் கூட வந்திருக்கலாம்ல, நல்லா இருந்திருக்கும். ஐயா நீங்களா? வணக்கம். அவளை எதுக்கு கேக்குறீங்க? வீட்ல இருக்காளா இல்லையா? இல்ல. உள்ள போய் பாரு போ. இல்லங்க ஐயா. என்னையாச்சு? இல்லங்கய்யா. ராணிக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. ஐயா என்னங்க ஆச்சு? உன் பொண்ணு எங்க இருப்பான்னு தெரியுமாமா? சவாரிக்கு தான் போயிருப்பா. சவாரியா? சார் நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயா இன்னொரு பொண்ணு இருக்குமே, அங்க போய் பார்க்கலாங்களா? சரி வா. ஏ ராணி, என்ன போனையே பாத்துட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. சரிங்க. காவியாக்கு கல்யாணமாமே, நல்லா படிக்கிற பொண்ணு. நான் அவளுக்கு அதுல இஷ்டமே இல்ல. புரியுதுமா, ஆனா நாம என்ன பண்ண முடியும்? நீங்க 2 பேரும் எதுலயும் தலையிடக்கூடாது, புரியுதா? உத்தம மாதிரி ஆள நம்மளால சமாளிக்க முடியாது. ஐயா என்னையா? அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. டேய் பிச்சமுத்து, ஐயா. உள்ள போய் பாரு. சரிங்க ஐயா. உள்ள இல்லையா? காவியா எங்க போயிருக்கா? காவியாவை காணோம். எல்லா இடமும் தேடியாச்சு. அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். காவியாவை காணுமா? என்ன சொல்றீங்க சார்? என்னாச்சு சார்? இன்னைக்கு காலையில கூட எங்க கிட்ட போன்ல பேசினாலே போன் ரீச் ஆகலடி. போதும், 2 பேரும் நடிக்காதீங்க. காவியாவை காணோம்னு உங்க 2 பேருக்குமே தெரியாதா? நிஜமாவே எங்களுக்கு தெரியாது. மூர்த்தி, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லுப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிருங்கம்மா. ரேவதி சொல்லுமா. அப்பா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. இப்போ மட்டும் காவியா விஷயத்துல ஏதாவது செஞ்சா நான் நல்லவனா இருக்க மாட்டேன். இந்த பையன் கூட காவியாவை அனுப்பி வச்சிட்டீங்கல்ல, எங்க போயிருக்காங்க 2 பேரும்? பையனா? அப்படிலாம் யாரும் இல்லையே. அவ லவ்வர் கூட எங்கேயோ போயிருக்கா. உங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியாது சார். சொல்லுமா ராணி. ஆண்டி, ரேவதி வீட்டுக்கு வந்துட்டு போனான். அவன் பயங்கரமா மிரட்டிட்டு போயிருக்கான். இப்போ எங்க வீட்டுக்கு போயிருப்பான் ஆண்டி. எனக்கு தெரிஞ்சு இப்ப அநேகமா அவன் உங்க வீட்டுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். காவியா அங்க இருக்கிறது சேஃப் இல்ல. வேற எங்கேயாவது தங்க வைக்க முடியுமா ஆண்டி? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ராணி தானே ஆண்டி? என்கிட்ட போனை கொடுத்துருக்கலாமே. ராணியே பயந்து பேசிட்டு இருக்காமா. இந்த உத்தம ரேவதி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். அவங்க குடும்பத்தையே நல்லா மிரட்டி விட்டுட்டானா. நாம இதுக்கு மேல காவியாவை இங்க வச்சிருக்க வேண்டாம்னு சொல்றா. உத்தம இங்க எப்ப வேணாலும் வருவானா. ரேவதி வீட்டுல ரொம்ப பயந்துருப்பாங்க. ராணி சொல்லிருக்கானா, நம்ம உடனே ஏதாவது செய்யணும். காவியாவை எங்க கூட்டிட்டு போறது? அரசே, உங்க மாமா வீட்ல காவியா தங்க வச்சலாமா? பாபு மாமா வீட்லயா? ஆமா. சரிமா, மாமா வீடுனா யாருமே வர மாட்டாங்க. நான் உடனே போயிட்டு வரேன். உத்தம ஆளுங்க வந்திருக்காங்க. சரி, நீ உள்ள போ. சரி ஆண்டி. அரசுல பையன் சவாரிக்கு போயிருக்கான். வட்டிக்கு காசு வாங்கிட்டு டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கான். இன்னைக்கு வாங்காம நான் போறதே இல்ல. ஆனா அந்த குட்டியான ஓனர் வீட்டுக்கு வந்திருக்கானா. பணம் தரலனா வண்டியை தூக்கிட்டு போயிருவானே. இத பாருங்கம்மா, அரசு வந்தோடனே பணத்தை எடுத்து வந்து கொடுக்க சொல்லுங்க. இல்லன்னா அதே குட்டியானை தூக்கிட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லா சாமான் சட்டி தூக்கிட்டு போயிருவேன். புரியுதா? வாங்க. ஏப்பா முதல்ல எங்க தீபக் சார கேக்குறீங்களா? குரு இப்ப இங்க இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நானே சொல்றேன். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டோ எடு. அதான் நேர்ல பார்த்து பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். உங்க முதலாளி வர சொல்லுங்க. குரு அவர் சொந்த ஊர் கோவிலுக்கு போயிருக்காரு. திரும்பி வர 3 நாள் ஆகும் சார். தம்பி, எந்த ஊர் தம்பி அது? எங்கேயோ வேலூர் பக்கம்னு சொன்னார். தம்பி, உன் முதலாளிக்கு ஒரு போன் பண்ணி கொடுங்க. அர்ஜென்ட்டுப்பா. சார் நாட் ரீச்சபிள்னு வருது சார். நீ ஒன்னு பண்ணு. உன் குரு போன் பண்ணாருன்னா எந்த ஊரு என்னன்னு கேட்டு இந்த நம்பருக்கு போன் பண்ணு. நாங்க நேர்ல போய் பேசிக்கிறோம். டேய், நம்ம ஆளுங்க எங்கடா இருக்கீங்க? எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கடா. ஜோதி, அம்மாவோட ஷோல்டர்ல சாஞ்சுக்கோ. சூப்பரா இருக்கு, அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க சார். கேமராக்கு பர்மிஷன் இருக்கா சார்? அங்க போய் வாங்கிக்கோங்க சார். ஃபேமிலி மேல நீங்க இவ்ளோ அக்கறையா இருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதே கிடையாது. ஆக்சுவலி சார் ஏதாவது தர்மம் போடுங்க சார். பசிக்குதா? ஆமா சார். சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் காசு தருவேன், புரியுதுங்களா? ஓகே சார். அங்க மோன கடையில இட்லி நல்லா இருந்தது, அங்க போய் சாப்பிடுங்க. அங்க போய் சாப்பிட்றேன் சார். ஆனந்த், என்னால பெரிய உதவியெல்லாம் செய்ய முடியாது, ஆனா முடியிற உதவியை செய்யாம இருக்க முடியாது. சரி வாங்க கோயிலுக்குள்ள போலாம். வாமா சாவித்திரி. அண்ணே தான் காவியா அண்ணே. மா, இது என்னோட அண்ணன். வணக்கம் அங்கிள். அரசு எல்லா விஷயத்தையும் சொன்னா. கிளம்பலாமா? கிளம்பலாம்ண்ணா. எங்க அங்கிள் போறோம்? கோயிலுக்கு தான் போறோமா. என் அண்ணனுக்கு கோயில் தர்மகர்த்தால நல்லா தெரியும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா உனக்கு நல்லது நடக்குமா. அந்த கோயில்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரை வச்சு உனக்கு ஒரு பரிகார பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதை மட்டும் செஞ்சோம்னு வையே, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். ஹலோ, உத்தமன் சாரா? ஆமா, நீங்க? நாங்க ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் சார். உங்க மேல கொலை முயற்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க.